இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல ஒரு நல்லது நடக்கிறப்போ அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர். ஏய், அழாததானா? எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா அத்தை வருவாங்க. ரகுராம் சொன்னதை மீறி அவ வரப்போறாளா என்ன? எந்த பொண்ணுக்குமே பிள்ளைங்களை விட புருஷன்தாமா முக்கியம். அதான் புருஷனுக்காக உன் அம்மாவே உன்னை அனாதை ஆக்கிட்டான். ஏய், எங்க அம்மாவை பத்தியும் எங்க அப்பாவை பத்தியும் பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு இல்ல அது தெரியும், ஆனா உனக்கே அது கிடையாது தானா? நாளைக்கே உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொல்லுவ? எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, இவனுக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லிதான் வளர்ப்பியா? தனா, என்னதான் இருந்தாலும் இப்ப நீ யாருமே இல்லாத ஒரு அனாதை தான். அத உன்னால மறுக்கவே முடியாது. உங்கள மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு ஊர்க்காரங்க தான் ஆதரவா இருக்க முடியும். உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உங்களை பார்த்தா எனக்கே பாவமா தான் இருக்கு. சரி, நானே வந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன், சரியா? கவலைப்படாதீங்கப்பா, நான் அந்த ஜானகி மாதிரி வராமலாம் ஏமாத்த மாட்டேன். வருவேன்னு சொன்னா கண்டிப்பா வருவேன். நல்லபடியா பண்ணுங்க, சரியா? வரேன். தனா, ஃபீல் பண்ணாத, விடு. அவ ஏதோ சொல்லிட்டு போறா. வா, நம்ம கிளம்பலாம். வா வா. வா பார்வதி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. மாமா, மில்லு ஒண்ணு விலைக்கு வருதுன்னு சொன்னீங்க. வீட்ல இருக்கிற சொத்து பத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு கிளம்பி வர சொன்னீங்க. என்ன விஷயம் மாமா? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, அந்த ஒரு மாடர்ன் மில்லு விலைக்கு வருது, வெறும் 15 கோடி ரூபா தான். 15 கோடியா? மாமா, அவ்வளவு பணம் எங்க கிட்ட எங்க இருக்கு? அதுக்காக தான் இங்க வர சொன்னேன். பணத்துக்கு நம்ம லோன் எடுத்துக்கலாம். எங்களுக்கு யாரு மாமா அவ்வளவு பணம் லோன் கொடுப்பாங்க? ஏமா, உங்க குடும்ப சொத்துல சகலைக்கும் உனக்கும் பங்கு இருக்குல்ல, அதை வச்சு பேங்க்ல லோன் எடுத்துருவோம். இந்த பாரு, உங்க சொத்துக்கு 15 கோடி ரூபா பெரிய மேட்டர் இல்ல, தாராளமா லோன் கிடைக்கும். இந்த லோனை உன் புருஷன் பேர்ல வாங்கிட்டு லாபம் வரும்போது கடன் அடைச்சிருவான். அவ்வளோ எல்லாம் கிடைக்குமா? வெறும் பயலுக்கு தாங்க கிடைக்காது. அதான் சிவா பேர்ல சொத்து பத்தெல்லாம் இருக்குல்ல, அவன் பேர்ல இல்லைனாலும் அவனுக்கு பங்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க 2 பேரும் எதை பத்தியும் யோசிக்கணும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசியிருக்கேன். போய் பேசிக்கலாம், வாங்க. சரிங்க. வா வாங்க. பார்வதி. சொல்லுங்க சார், லோன் விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்க. ஆமா சார், எனக்காக இல்ல, என் சகலைக்காக தான். நம்ம ஊர் தலைவர் ரகுராம தெரியும்ல உங்களுக்கு, அவரோட தம்பி சிவராமனுக்காகத்தான். அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. தெரியும், பார்த்துருக்கேன். அப்போ சிவராமன் அவர் பேர்ல தான் லோன் தேவைப்படுது இல்ல? ஆமா சார். சார், ரகுராம் சார் ஃபேமிலி ஊர்ல எவ்வளவு பெருசு, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா லோன் சாங்ஷன் பண்ணிடலாம். கொலட்ரால் ஏதாவது இருக்கா? குடும்பாத. இது எங்களோட சொத்து பத்திரம் சார். இதோட வேல்யூ எல்லாம் 80 கோடிக்கு மேல போகுமே. இவ்வளவு இருக்கும்போது 15 கோடி எல்லாம் சாதாரணமான விஷயம், உடனே சாங்ஷன் ஆயிடும். ஆனா இந்த பத்திரம் எல்லாம் தனி ஆள் பேர்ல இல்லையே, கூட்டு பட்டாவா எல்லாம் இருக்கு. பத்திரத்துல நிறைய பேருக்கு ஷேர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், இது எங்களோட குடும்ப சொத்து, இன்னும் எதையுமே பிரிச்சு வாங்கல. அப்படியா? தனி ஆள் பேர்ல லோன் வாங்கணும்னா அவர் பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சைன் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் பேர்ல ப்ராப்பர்ட்டி இல்லையா?
சிவா அண்ணி சாப்பிட்டு போ சிவா. இல்ல அண்ணி, நானும் அண்ணனும் வெளியில போயிட்டு வந்துடுறோம். ஓ, அவர் வராரா? ஆமா அண்ணி, பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அண்ணன் போகணும்னு சொல்லியிருந்தாரு. கதிரோட ஏஜென்சிக்கு வர்றத பத்தி அவர் எதுவும் சொல்லலையா? அதான் நேத்தே இந்த வீட்ல இருந்து யாருமே அங்க போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டார்ல அண்ணி. அண்ணி எனக்கு புரியுது, உங்க மனசுல தனாவுக்காகவும் கதிர்க்காகவும் அங்க போகணும்னு தோணும். எனக்குமே அங்க போய் அவங்கள வாழ்த்தணும்னு தான் தோணுது. ஆனா அண்ணன் சொல்லிட்டார்ல அண்ணி, அண்ணனை மீறி நாமெல்லாம் எப்படி அண்ணி போக முடியும்? அண்ணி அதோ அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே போலாமா? போலாம் அண்ணே, போலாம். ஏங்க இருங்க. தண்ணி குடிச்சிட்டு போங்க. போயிட்டு வரேன். என்ன சார்ந்த யாரும் அங்க போகவும் கூடாது. நீ என் பேச்ச மீறி சில விஷயங்கள் பண்ணிருக்க. இந்த தடவை நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். என் மேல உண்மையான மரியாதை உனக்கு இருந்தா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவரு வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கண்டிப்பா வரணுமா? எங்களுக்காக வந்து எங்களை வாழ்த்தணுமா? உனக்கு அப்பா அம்மான்னு எல்லாருமே இருந்தும் நீயும் யாரும் இல்லாத ஒரு அனாதை. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொல்லுவ? எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, இவனுக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லிதான் வளர்ப்பியா? கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும் தான் பெரியம்மாவுக்கு தோணும். ஆனா பெரியப்பா யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை மீறி பெரியம்மாவும் வரப்போறதில்ல. இப்போ நாமளும் போலனா தனா கதிரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெரியம்மா கிட்ட சொன்னா என்னையும் போக வேண்டாம் தானே சொல்லுவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிட்டு வந்துருவோம்.